இதுதாங்க, இது ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் இயக்கம் கட்சி தொடங்கலாம், யாரும் மறுக்க முடியாது. உரிய இடங்களை கேட்டு பந்தோஸ்தான இடங்களை கேட்கும்போது கொடுக்கணும். அதே மாதிரி அனைத்து திரைப்படங்களுக்கும் ஒரே மாதிரி அவங்க ஒரு கடைபிடிக்கணும் காவல்துறை. இது முழுக்க முழுக்க ஆளுகிற கட்சி ஒரு அராஜக போக்கோடு கண்மூடித்தனமான ஒரு சட்டவிரோதமாக ஒரு முதலமைச்சர் இல்லாத சூழ்நிலையில் இங்கே இருக்கிற அலுவலர்கள் அவரோட நான் எப்போ இருந்தாலும் நான் அமெரிக்காவில் இருந்தாலும் தமிழ்நாட்டை பார்த்து கொண்டே இருப்பேன் முதலமைச்சர் சொன்னார். அப்படி சொன்ன முதலமைச்சர் இதையே கேட்காம இருக்கிறான்னு தெரியல. முழுமையாக என்ன என்று எனக்கு தெரியாது. எனவே நீங்கள் கேட்கறத வச்சு சொல்லிக்கிறேன், உறுதியாக கொடுக்கணும், கொடுத்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லைங்க, சொல்கிற கேளுங்க. ரசிகர்கள் வைத்து பொதுவாக ரசிகர்கள் மட்டும் கொண்டு ஒரு மக்களை ஒரு தமிழகத்தை ஆள்றதோ வைக்கிறதோ நடிகர் இருக்க முடியாது. மக்களுடைய செல்வாக்கு வரணும் அப்படின்னு அடிப்படையில் சொன்ன. அது விஜய் மட்டும் இல்லை, எந்த நடிகராக இருந்தாலும் அதுதான் அளவுகோல் என்று சொன்னேன். தலைவர் வந்தார்னா தலைவருக்கு நாங்கள் எம்ஜிஆர் மன்றம் ரசிகர் இருந்தாங்க. அன்றைக்கு பொதுமக்களுடைய பெருத்த ஆதரவு இருந்தது. அதனால அந்த ஆதரவு இருக்கணும்ன்ற இப்படிலாம் சொன்னேன். பொதுமக்களினுடைய ஆதரவு பெற்று விஜய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? அது எப்படிங்க எனக்கு தெரியும்? அது எப்படிங்க? காலம்தான் பதில் சொல்லணும். அவர் இப்போ தான் பாவண்ண கட்சி ஆரம்பித்து மாநாடே நடத்தல. நீங்கள் தான் கேட்குறீங்க. வந்த பிறகு தானே சொல்ல முடியும். இப்போவே இதை நான் ஜோசியமாக சொல்ல முடியும். சொல்லுங்க. அமெரிக்கா போய் பல்வேறு முதலீடுகளை இருக்கிறாரு, நல்லா ஈர்த்திருக்கிறாரு. அமெரிக்கா போனார். இருவருக்கும் உள்ள வேறுபாடு என்ன சார்? எங்க முதலமைச்சர் போனது ஆக்கப்பூர்வமான பணிக்கு போனார். நம்ம முதலமைச்சர் விதவிதமாக சைக்கிள் ஓட்டுறார், ஸ்கூட்டர் ஓட்டுறார், கார் ஓட்டுறார், ஜிம்முக்கு போறார். இது பார்க்கலாம். 1300 கோடி தான் தொழில் புரிந்து ஒப்பந்தம் போட்டதாக பத்திரிகையில் பார்த்துருக்கோம். ஆக அவர் ஜாலி ட்ரிப்பு மாதிரி நம்ம முதலமைச்சர் எல்லா இடத்துக்கும் அவர் ஜாலியாக போகிறார். எவன் எப்படி இருந்தான்னா மைனர் ஜோக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் இங்கே இருக்க. அவருடைய துறையுடைய காவல்துறை அதிகாரிக்கே பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லை. சொல்லப்போனால் டிஎஸ்பிக்கே பாதுகாப்பு இல்லை. காயத்ரியை பாருங்கள், ஒரு கொலை வழக்கை விசாரிக்க போகிற அவங்க தான் மனு கொடுத்துருக்காங்க. விசாரிக்க போகிற இடத்துல அங்கே பார்த்தீங்கன்னா முடியை பிடிச்சி அடிக்கிறது. இன்னொருத்தர் போதையில் சென்னையில் ஒரு ஏட்டையாவை போட்டு அடிக்கிறார். இன்றைக்கி ஒரு சம்பவம். இன்றைக்கி வேங்க வயல் பிரச்சனையும் இன்னும் முடியாமல். நாமக்கல்ல என்னடான்னா அதே அம்பேத்கர் தெருவில் இருக்கிற ஒரு உணவு கூடத்தில் அந்த பாத்திரத்தில் போய் மனித கழிவு கலக்கியிருக்காங்க. எவ்வளவு இந்த அரசாங்கம் எவ்வளவு தூரம் சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்குது என்பதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. அதான் முதலமைச்சர்ன்ற அடிப்படையில் வர்ற மாதிரி வர்றார். நாங்கள் சொல்கிறது என்னென்னா, உங்கள் தொகுதியை உங்கள் முதலமைச்சர்னு சொன்னார். நான்லாம் 10 கோரிக்கை எழுதி கொடுத்தேன். ஒரே ஒரு கோரிக்கை தான் இது வரைக்கும். என்ன இங்கே நம்ம மயானம் மட்டும்தான், கோச்சட மயானம் மட்டும்தான் அந்த பணி தான் நடந்துகிட்டு இருக்கு. அது 1.5 கோடி. மற்ற எந்த பணியும் நான் கலைக்கல்லூரி கேட்டேன். மதுரையில் அரசு கலைக்கல்லூரி தொடங்கி கிட்டத்தட்ட 84 வருஷம் ஆச்சு. 1960 தான் தொடங்கினது. 64 வருஷம் ஆச்சு. 1960 தொடங்கினது மீனாட்சி அரசு மகளிர் கல்லூரி. ஆண்களுக்கும் தொடங்கணும் அப்படின்னு கேட்டோம். நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்னார் என்கிட்ட, நீங்கள் 10 வருஷம் அமைச்சராக இருந்தீங்க, நீங்கள் உங்கள் காலத்தில் கொண்டு வர முடியல, எங்கள் முதலமைச்சர் செய்வார்னு சொல்லி நான் கன்னி பேச்ச முத இந்த ஆட்சி தொடங்கும் போது பேசுனது. இன்னும் 3 வருஷம் 3.5 வருஷம் ஆச்சு, இன்னும் கொடுக்க பாடில்லை. அதே மாதிரி பார்த்தா லிஃப்ட் வெல் போடணும், பல்வேறு கோரிக்கைகள் வச்சோம். அந்த கோரிக்கையெல்லாம் இன்னும் நிறைவேற்றலை. 10 கோரிக்கையை நிறைவேற்றலை. இது மாதிரி எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அதே மாதிரி தான். எனவே இதையெல்லாம் நிறைவேற்ற சொல்லணும்னு தான் எங்களுடைய கோரிக்கை. மதுரை மாநகராட்சிக்கு சிறப்பு நிதியாக எங்கள் அம்மா 250 கோடி கொடுத்தாங்க. இப்போ ஒவ்வொரு கெட்டிலையும் நிதி வரும். அந்த நிதியை வேற எதுக்கு பயன்படுத்த முடியாது. இந்த சிறப்பு நிதி வந்தால் தான் சின்ன சின்ன தெருக்கள், குறுக்கு செந்துகள், இதில் எல்லாம்
சாலைகள் போடணும், ஃபேவர் பிளாக் அமைக்கணும், அங்கே இருக்க பழுதான குழாய்களை இந்த அடிபம்பு பழுதாக இருக்கும், இது போன்ற பணிகளை செய்யணும்னா தமிழக அரசு சிறப்பு நிதி கொடுக்கணும். இது பாராமுகமாக இந்த அரசு இருக்கு. ஏன்னா சென்னைக்கு சிறப்பு நிதி கொடுத்துட்டாங்க, கோயம்புத்தூருக்கு சிறப்பு நிதி கொடுத்துட்டாங்க, திருச்சிக்கு அவருடைய தொகுதிக்கு அவருடைய நகருக்கு கொடுத்துட்டார், நகர்ப்புறத்துறை அமைச்சர் இருக்கிறதுனால. ஆனால் மதுரையை இந்த 2 அமைச்சர் இருக்காங்க, ஏன் கேட்க மாட்டேன்றாங்க? நாங்கள் கொண்டு வந்த அடையாளங்கள் தான் மதுரையில். இன்னைக்கு மதுரையில் பார்த்தா மக்கள் பார்க்காத, மதுரை பார்க்காத பறக்கும் பாலங்கள் எங்கள் காலத்தில் கொண்டு வந்து நிறையாத மாரியம்மன் தெப்பக்குளம் நிறைத்து காட்டின எங்கள் அம்மாவுடைய ஆட்சி. ஆனால் எடப்பாடியார் பார்த்தீங்கன்னா மதுரையை சுற்றி இருக்கிற ஏரி குளங்கள்லாம் தூர்வானது எங்கள் ஆட்சியில், தூர்வாரி. ஆனால் நிலத்தடி நீர் கூடுச்சு. இப்போ மதுரையில் பார்த்தா நிலத்தடி நீர் கூடியிருக்கு. 3 தடுப்பணை வைகை அணையில் வைகை ஆற்றில் கட்டணும். இதனால் மதுரை மக்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை இல்லாத அளவுக்கு ஆனது இல்லையா? அதே மாதிரி சாலை வசதி எங்கள் வைகை ஆற்றில் 2 பக்கம் சாலை வசதி செஞ்சு கொடுத்தோம். இப்போ அதே மாதிரி ஆற்றுல தென்பகுதியும் வடபகுதியும் இணைக்கிறப்போ கோரிப்பாளையம் பாலம் இப்போ இவங்க நடத்துகிறாங்க. இந்த பாலத்தை ஒதுக்கி இந்த இதுக்கு எல்லாம் செஞ்சது டிபிஆர் போட்டதில் எங்களுடைய ஆட்சியில் 164 கோடி ரூபா. இப்போ கூடுதலாக நிதி ஒதுக்கி இருக்கலாம், ஏன்னா காலங்கள் வருஷம் வருஷம் கூட இல்லையா அது. அதே மாதிரி அப்போலோ பாலமும் நம்முடையது தான். குருவிக்காரன் சாலம், ஓப்பலாப்படித்துறை பாலசாலம் முழுக்க கார்பரேஷனுக்கு வர வேண்டிய நிதி நம்ம இந்த பத்திரப்பதிவு பண்ணிடுறாங்க இல்லையா, வீட்டு வசதித்துறை, அதில் நமக்கு வர வேண்டிய 187 கோடி ரூபா அன்னைக்கு நான் பார்க்கும்போது அமைச்சராக இருக்கும்போது எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி உடுமலை ராதாகிருஷ்ணன் அவருடைய அமைச்சராக இருக்கும்போது, அந்த வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருக்கும்போது நான் கேட்டு வாங்கினேன். அந்த தான் இந்த பாலம், அப்போலோ பாலம், குருவிக்காரஞ்சாலம் பாலம். நம்முடைய அமைச்சர் இன்றைக்கி இருக்கிற மூர்த்தி அந்த இதில் பார்த்தீங்கன்னா 3 மாவட்டத்திலிருந்து அந்த இது வரைக்கும் இணைக்கிற பாலம். அது என்ன கடைசியில் திருப்பாலையெல்லாம் தாண்டி ஊமச்சூடல் இந்த பக்கம் அது அதெல்லாம் நத்தம் பறக்கும் பாலம்லாம் சொல்லிட்டேன்ப்பா. மதுரையில் பறக்கும் பாலம் கொண்டு வந்து எங்கள் 7 கிலோமீட்டருக்கு பறக்கும் பாலம் இல்லையா? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.